ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும். உனக்கிருக்கும் ஆசைகள் தான் மற்றவனுக்கும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. அதேதான் எண்ணங்களும். உனக்கிருக்கும் எண்ணங்கள் தான் மற்றவனுக்கும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. ஒவ்வொருவனுடைய மனதிலும் ஒவ்வொரு விதமான ஆசைகளும், ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களும், ஒவ்வொரு விதமான அற்புதமான யோசனைகளும் இருக்கும். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் ஒன்றே ஒன்றுதான் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதுதான் உனக்கும் பிடிக்க வேண்டும். அதுதான் நீயும் யோசிக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை தான் நீ செய்ய வேண்டும். அதுதான் உன்னுடைய சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நினைக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று பிடிக்குமாம், அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் உனக்கு ஒரு விஷயத்தை பிடிக்காது. ஆனால் அவர்களுக்காக நீ அதை செய்துதான் ஆக வேண்டும். இதுதான் அவர்கள் எப்பொழுதும் உன்னிடம் சொல்லும் ஒரு விஷயம். எனக்கு பிடிக்காது, அது உனக்கும் பிடிக்கக்கூடாது. எனக்கு ஒன்று பிடிக்கும், அது உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நீ செய்ய வேண்டும். அப்படி என்றால் இதற்கு என்ன ஒரு அர்த்தம்? அடிமை என்பதே அர்த்தமாகும். எல்லோரையும் நீ நினைக்கிறாய், உன் மீது பாசத்தை வைத்திருக்கிறார்கள், உன்னிடம் எல்லோரும் எப்பொழுதும் அன்பாக பழகுகிறார்கள் என்று. ஆனால் அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? நீ நினைப்பது முற்றிலும் தவறான விஷயம் தெரியுமா? உன் மீது யாரும் பாசமெல்லாம் வைக்கவில்லை, உன்னை அடிமையாக்குகிறார்கள். உன்னை அடிமையாக வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் உனக்கு பிடிக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுதான் நீ செய்ய வேண்டும் என்று நினைப்பது அது பாசமல்ல, அடிமைத்தனம். அவர்கள் என்னென்ன விஷயத்தின் மீது ஆசை, அக்கறை எல்லாம் வைத்திருக்கிறார்களோ அதன் மீது உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நீயும் அதன் மீது பாசத்தையும் அன்பையும் ஒரு போலியாக வைக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய எண்ணமாகும். ஆனால் காலம் முழுக்க அவர்களுக்காக நீ இப்படியே நடித்து கொண்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ஒரு போலியான வாழ்க்கைக்குள் மூழ்கிவிடும். எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளை நான் போலியான வாழ்க்கைக்குள் நான் அழைத்து செல்வது அல்ல. அவரவர்களுக்கு பிடித்தது போல வாழ்க்கையை தான் அமைத்து தர வேண்டும் என்பதை நான் நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன். ஆனால் இங்கு இருப்பவர்கள் என்னுடைய பிள்ளைகளையே அவர்களுக்கு அடிமையாக்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகளை நான் அடிமையாக்க விடுவேனா? அதற்கெல்லாம் வாய்ப்புகளை அல்ல. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சுதந்திரமாகவும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டுமே தவிர, என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பாக்கியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே தவிர, அவர்களை எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் மற்றவர்களுக்கு அடிமையாக்க நான் விடமாட்டேன். எளிதில் யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஒரு வார்த்தையை நீ எழுதுவதன் மூலமாக உன்னை அடிமையாக வைத்திருப்பவர்கள், உன்னிடம் போலியாக பேசுபவர்கள், உன்னை எப்பொழுதும் ஏதாவது ஒரு தவறை செய்து கொண்டு, இப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா, உன்னிடம் போலியாக இருக்கிறார்கள், உன்னை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொன்னேன் அல்லவா. அவர்கள் அனைவரும் உன்னை விட்டு விலகுவார்கள். அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? சுதந்திரமான ஒரு வாழ்க்கை அமையும். புரிந்ததா? இப்பொழுது நான் சொல்லும் இந்த வார்த்தை ஏற்கனவே உனக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தையை எந்த ஒரு விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியாமல் பயன்படுத்தி கொண்டு இருந்தீர்கள். ஆனால் இதற்கு பிறகு இதை நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்கும் விதத்தில் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த கடினமான பாதை எளிதாக மாறும். இப்பொழுது நீங்கள் கடினமான பாதைக்குள் நகர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் எளிதாக மாற்றி அமைக்கப்படும். அது என்ன வார்த்தை என்பதை சொல்கிறேன்,
நீங்களே ஆச்சரியம்தான் படுவீர்கள். தினமும் உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கும் பொழுது, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரங்கள் கிடைக்கிறதோ அப்பொழுது, இதற்கு இந்த நேரம்தான் அந்த நேரம்தான் என்பது கிடையாது. உங்களுக்கு எப்பொழுது ஓய்வு கிடைக்கும் நேரம் இருக்கும் பொழுது ஒரு தனியாக ஒரு நோட் தனியாக இதுக்குன்னு ஒரு நோட் வாங்கி அதில் முதலில் எப்பொழுது ஒரு விஷயத்தை துவங்கும் பொழுது என்ன செய்வீர்கள்? ஊனா போட்டு பிள்ளையார் சிலையை போட்டு நான் சொல்வதை செய்ய ஆரம்பியுங்கள். அதாவது ஒரு நாளைக்கு 108 முறை இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுத வேண்டும். அந்த வார்த்தை தான் ஓம் சரவண பவ. இந்த வார்த்தை 108 முறை எழுத வேண்டும். 108 முறை ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இந்த வார்த்தை எழுதும் பொழுது துவங்குவதற்கு முன்பு, ஒவ்வொரு நாளும் துவங்குவதற்கு முன்பு எதற்காக எழுதுகிறீர்கள் என்பதை மனதுக்குள் சொல்லுங்கள். இவரிடமிருந்து எனக்கு விடிவு காலம் கிடைக்க வேண்டும், நான் அடிமையாக இருக்கிறேன், அதுவோ பணம் வேண்டுமோ, எதிரிகள் அழிய வேண்டுமோ, வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமோ, எது உங்களுக்கு தேவையோ இந்த வார்த்தையை, இந்த சக்தி நிறைந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதுங்கள். அந்த முருகன் சூரனை எப்படி சம்ஹாரம் செய்தாரோ அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களை சம்ஹாரம் செய்வார்கள். நான் நிச்சயம் துணை இருப்பேன். இந்த சாய் வாக்கை உன் காதில் வந்து சேர்க்க இத்தனை நாட்கள் ஆனது. உன்னை நிறைய பேர் கஷ்டப்படுத்தி விட்டார்கள். ஆனாலும் அனைத்திலும் நான் பொறுமையாகத்தான் இருந்தேன். ஆனால் இதற்கு பிறகு பொறுமையாக இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நான் நன்றாகவே அறிந்து கொண்டேன். அதனால்தான் நான் முடிவெடுத்து விட்டேன். என் பிள்ளையை நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒரு அப்பாவாக நின்று ஒரு பெரிய இடத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்ய வேண்டும். நான் அதே போலவே இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்த்து விட்டேன். இதற்கு பிறகு எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. புரிந்ததா? எத்தனையோ விதமான விஷயங்கள் எல்லாம் நடந்த போதிலும் உனக்கு துணையாக இருந்தேன். இதற்கு பிறகும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு இடத்திலும் துணையாகவே இருப்பேன். அதில் எந்த விதமான சந்தேகமும் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். இங்கு நிம்மதிக்கு பஞ்சம் அல்ல, நிம்மதியை எடுத்துக்கொள்பவர்கள்தான் இங்கு பஞ்சம். நிம்மதி தருகிறேன், எடுத்துக்கொள். காலம் முழுக்கவும் உன் வாழ்க்கையில் அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதுவும் என்னாலேயே கிடைக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். ஓம்